धीरे रे ना रे ना रे दे ना रे ना रे ना रे ना दे रे ना ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி லிக்கிஸ் கிச்சனில் என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான் போக போகிறோம். அந்த விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 o'clockலேருந்து இந்த விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்திங்கன்னா பிஸ்கெட்காக எங்கள் லூனா அப்புறம் வந்து காக்கா, அதுக்கப்புறம் வெளியில் ஒரு டாகு, இவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படா பிஸ்கெட் போடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்பா தான் டெய்லியுமே ரெகுலராக போடுறவர். ஸோ வந்து அதுக்காக தான் ஒரே வெயிட்டிங். இந்த கோலம் நான் தான் போட்டேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா 4:30க்கே ஏஞ்சி தலை குளிச்சுட்டு டீ போட்டுட்டு எல்லாத்தையும் எழுப்பி விட்டாச்சு. என் கூடயே அப்பா ஏஞ்சிடுவார் எப்பயுமே. பாப்பாவை காலையில் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ வந்து முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு தண்ணி மட்டும் ஒரு கவலை பிடிச்சி வச்சுட்டு கிளம்பிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் 7 o'clock இருக்கும். மேலே போய் சாமிக்கு பூ எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதனால தான் போயிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு. நல்லா சன்ரைஸ் அப்போ தான் ஆகுது. இப்போ தான் நல்லா வெளிச்சம் வர டைமு. நல்லா இருந்தது. ஒரே காக்காங்க சத்தம், குருவி சத்தம், இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் டைம்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையிலே குளிக்கிறதும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது. சும்மா வீட்டிலலாம் சும்மா இருக்கக்குள்ளலாம் வந்து மதியானம் அந்த மாதிரி தான் நான் குளிப்பேன். பட் வந்து காலையில் குளிக்கிறதும் நல்லா தான் இருந்தது. நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு தான் அப்புறம் எந்த கோயிலுக்காக இருந்தாலும் சரி, ட்ரிப்புக்காக இருந்தாலும் சரி போவோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் போக மாட்டோம். எல்லா வருஷமுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த செடி இன்னும் முட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து வேறு செடிக்கு நம்ம போயிடலாம். வேறு செடியிலேருந்து பூ பறிச்சிட்டு போயிடலாம். இந்த பூ என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் பூ தான். இப்போ தான் வந்து கொஞ்சம் மொட்டுலாம் இந்த சீசன்லலாம் நிறைய விடுது. அதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் காலையிலே சூரியன் பார்க்குறது இன்னுமே நல்லா இருந்தது. காலையில் ரொம்ப நாள் கழிச்சு நேரில் பார்க்குறதோட பார்த்திங்கன்னா ஃபோனில் இன்னுமே அழகாக இருந்தது. நேரில் நம்மளால் பார்க்க முடியாது, கண்ணு கூசும். பட் வந்து ஃபோனில் பார்க்கக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ சாமிக்கு வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பூ தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். இது என்ன செடின்னு எனக்கு தெரியல சரியா. உங்களுக்கு தெரிஞ்சால் மேபி நேம் சொல்லுங்கள். அவ்வளோதான், பூ பிரித்து சாமிக்கு வச்சாச்சு. இவங்க தான் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் தையல் நாயகி தாய். இவங்கள பார்க்க தான் நம்ம இப்போ வந்து வைத்தீஸ்வரம் போகிறோம். லட்டு சாரும் வந்துட்டார். அக்காவும் கூட வர்றதுனால லட்டுவை பார்த்துக்க முடியாது, தனியாக தான் இருப்பான். அதனால் வந்து லட்டுவையும் இங்கேயே வீட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் எங்கள் அப்பாவும் வண்டியிலே வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். அம்மாவும் அக்காவும் மட்டும் இது ஆட்டோவில் வந்துக்கணும்னு சொல்லிட்டாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 8:30க்கு பஸ் எடுத்தாங்க. சிதம்பரம் வண்டி தான் பிடிச்சி போகிறோம். கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஏறினதால பெருசாக கும்பல் இல்லாமல் பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கக்குள்ளேயே ஏறிட்டோம். எனக்கு பஸ்ஸில் போகக்குள்ள ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா
நல்லா வேடிக்கை போட்டுகிட்டே போகலாம். காரில் போனால் கூட பெருசாக அந்த ஃபீல் இருக்காது. பஸ்ஸில் போகிற ஃபீலே வேறு தான் எப்பயுமே. உங்களுக்கும் அப்படி தானா கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நல்லா தூங்குவாங்க. பட் எனக்கு தூக்கமே வராது. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு கொட்ட கொட்ட முழிச்சிக்கிட்டே போவேன். பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஹைவேஸ் வழியாக தான் போகுது. இந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க, சிதம்பரத்தில் ரீச் ஆயாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா சிதம்பரம் கோயிலெல்லாம் தாண்டி தான் வந்து சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சிதம்பரம் கோயிலை பார்த்துட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணுன்னாலும் போகலாம். நடை வந்து டைமிங் இருக்கும். 1 மணிக்கெலாம் வந்து சிதம்பரம் மூடிடுவாங்க. மூடிட்டு 4 மணிக்கு தான் திறப்பாங்க. பாருங்கள், சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. வந்து இங்கே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். இங்கே கரெக்டாக ஒரு 10:30க்கெலாம் வந்து சாப்பிட்டுட்டு மயிலாடுதுறை பஸ்ஸில் ஏறிட்டோம். மயிலாடுதுறை பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா அந்த ஸ்டாப்பிங்லேயே வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்டாப்பிங்கே தனியாக இருக்கும். அந்த வழியாக தான் போகும். உங்களால் இங்கே ஏற முடியலன்னா சீர்காழி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கேருந்து கூட நீங்கள் ஏறி போகலாம். அவ்வளோதாங்க, வைத்தீஸ்வரன் கோயில் வந்துட்டோம். இது வந்து என்ன வழின்னு பார்த்தோம், வைத்தீஸ்வரன் கோயிலோட பின்கோபுரத்தில் தான் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ வந்து அங்கேருந்து விட்டிங்கன்னா நம்ம முன்கோபுரத்துக்கு வந்து நடந்து போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட ரைட் சைடில் வந்து தெரு இருக்கும். நீங்கள் அங்கேயே பக்கத்தில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இது முன்கோபுரத்துக்கு எந்த வழியாக போகணுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டு ரைட் எடுக்கணும். மெயின் ரோடு வந்து இங்கே பாருங்கள், குளம் தெரியுது பாருங்கள். போகிற வழியிலே குளமும் தெரியும் சைடில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நான் கோயிலில் வந்து குரங்குலாம் நிறையா பார்த்தேன். பாருங்கள், இதுதான் வந்து கோயிலோட முன்கோபுரத்தோட வீதி. இப்படி தான் இருக்கும். இது வந்து கோயில் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறையா கடைங்க போட்டிருப்பாங்க. வளையல் கடை அது இதுன்னு நிறையா போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ், முன்கோபுரம். இந்த வழியாக தான் போகணும். இப்போ ரீசெண்டாக வந்து பஸ் ஸ்டாப் வந்து ஒரு முன்னாடியே போகிற பஸ்ஸு நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இங்கேருந்தே டைரெக்டாக உள்ளே போயிடலாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியான கும்பல். முகூர்த்த நாள் வேறு போல். நிறையா வந்து மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் தான் நிறையா நடந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட கொடிமரத்துக்கு முன்னாடியே வந்து கல்யாணம், காது குத்துன்னு எல்லாமே பண்ணுவாங்க. கொரோனா டைமுக்கு அப்புறம் வழியில் இருக்கிற இந்த மண்டபத்தில் தான் வந்து செய்யணும், ஃபங்க்ஷன்லாம் செய்யணுன்ட்டு ரூல்ஸ் வந்துடுச்சு. எங்கள் அக்காவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கல்யாணம் ஆச்சு, இந்த மண்டபத்தில் தான். இங்கே பாருங்கள், யானை இருக்குது. இந்த யானையோட பேர் ஞானாம்பிகை. நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே நான் யானையை பார்த்தது. அதோடு நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த கோயிலில் யானையை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து நான் பார்க்காததெல்லாம் நடந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா கோயிலோட கொடிமரம். இதுக்கு அந்தாண்ட சைடில் தான் வந்து எப்பயுமே ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். இது கொரோனா டைமுக்கு அப்புறம் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அதுலேருந்து தான் வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது, அந்த வெளியே இருக்க மண்டபத்தில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் குளத்துக்கு முன்னாடியில் இருக்கிறது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு படத்தோட சீடும் எடுத்திருப்பாங்க. என்ன படம்னு பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி, விஷால் நடிச்சிருப்பார்ல. அதில் வந்து மீரா ஜாஸ்மினோட அப்பா வந்து குளத்தில் குடிக்கிற மாதிரியும் விஷால் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு சீன் இருக்குல்ல, அது இங்கே தான் எடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மீனாட்சி அம்மன் கிடையாது, அங்கே அலோடே கிடையாது இல்லையா, அதனால் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா என்ன வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, இது இங்கே இருக்கிற வைத்தீஸ்வரர் வந்து ராஜாவோட வயிற்றுப்பிணியா இல்லை வந்து திருநாவுக்கரசரோட வயிற்றுப்பிணியான்னு தெரியல. இவங்க யாரோ ஒருத்தவங்களோட வயிற்றுப்பிணியை போக்குனதால் இவருக்கு வந்து வைத்தீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்திருக்கும். அம்பாளுக்கு வந்து அழகின்ற பேரும் வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா செவ்வாய் ஸ்தலம். இங்கே வந்து அங்காரகன்ற பேரில் வந்து எழுந்தருள் இருப்பார். இங்கே வந்து செவ்வாய் தோஷம்லாம் வந்து நிவர்த்தி செய்வாங்க. கொடிமரத்துக்கிட்டேயே அம்பாள் இருப்பாங்க. அங்கே தாண்டி வந்து வைத்தீஸ்வரர் இருப்பார். இது பார்த்திங்கன்னா பின்கோபுரம், அதாவது பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லையா, இது பின்கோபுரம். இது வந்து வர வழி, சுற்றி வர இடம். இங்கேயே வந்து பிரசாதமும் கொடுப்பாங்க. நீங்கள் வேணால் காசு கட்டி வாங்கிக்கலாம். இந்த கோயில் பின்கோபுரமாக வர வழியிலே என்ன பார்த்திங்கன்னா இது ரைட் சைடில் வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து தான் பார்த்திங்கன்னா இந்த இந்த கோபுரம் இருக்குது. கோபுரத்தோட ரைட் சைட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொட்டை அடிக்கிறீங்கனாலோ காது குத்துறீங்கனாலோ
கல்யாணம் இதுக்கெலாம் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அன்னதானமும் ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க. அது வந்து நீங்கள் அங்கே வந்து விசாரிச்சுக்கலாம். அப்புறம் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சு ஒரு 12:45 வெளியே வந்தோம். வந்து ஷாப்பிங்லாம் பண்ணி முடித்தோம். நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே சாப்பிட முடிச்சுட்டு வெளியே வந்து சும்மா இதுதான் வந்து முன்கோபுரம் இது வழியாக தான் நம்ம போவோம். கோயிலுக்கு ஆப்போசிட் சைட்லேயே ஒரு தெரு இருக்குது பாருங்கள். இந்த சைடு அப்படியே நேராக போனீங்கன்னா இது ரயில்வே ஜங்ஷன் வந்துடும். நீங்கள் அங்கேருந்தே வந்து ட்ரெயின் பிடிச்சும் போகலாம். ஆனால் வந்து பஸ்ஸு இங்கே இந்த சைடில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நீங்கள் ட்ரெயின் போகிறதே பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ட்ரெயின் எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அங்கே போய் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ்ஸும் வந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தின்றனால நாங்கள் வந்து பொறுமையாகவே 4 மணி ட்ரெயினில் ஏறிட்டோம். நீங்கள் எந்த ஒரு டேர்னிங்கும் போக வேணாம். அப்படியே நேராக நடந்து வந்தீங்கனாலே இங்கே பாருங்கள் வைத்தீஸ்வரன் கோயில்னே தனியாக ஜங்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அங்கேயே வந்து காத்தாட உட்காந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மண்ணு வெயிட் பண்ணலாம். நான் வந்து முன்கோபுரம் காத்தினால அந்த சைட்லேயே நிறைய ஹோட்டல் இருக்கும். நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் வரணும். பட் வந்து 4:15 ட்ரெயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறி 1 நாள் ட்ராவல் பண்ணோம். வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நான் வந்து அப்பா கூட எப்படி வரேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த வளையல் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து கோயிலில் வாங்கியிருப்பேன். 3 செட்டு வளையல் வந்து என் அக்கா வாங்கி கொடுத்தா. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பேங்கிள்ஸ் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வாங்கினேன். சும்மா நான் போட்டு உங்களுக்கு காட்டணுமே காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு கலரு. எல்லா கலர்லேயுமே வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டேன். நல்லா இருந்தது. இதுவும் வந்து ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள் தான். பட் வந்து கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி. இதுவுமே 100 ரூபா தான். எல்லாமே வந்து 100 ரூபாயிலே கிடைக்கிது. அதே மாதிரி இந்த ஒரு ஒயின் கலர்லேயும் நான் வாங்கினேன். சூப்பராக இருந்தது. கல் வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து என்னோடய வளையல் பாக்ஸில் வந்து அடுக்கி வச்சாச்சு. இதுதான் என்னோடய வளையல் பாக்ஸ். இதை பார்த்திங்கன்னா வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். செம குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய ஸ்டாக் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய வளையல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். சும்மா இருக்கக்குள்ளெல்லாம் நல்லா வரும். ஆனால் வந்து வீடியோ எடுக்கக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா ஓவராக வந்து ஜாம் ஆச்சு. ரொம்ப நானும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியல. ஒன்று விழுது, கீழே விழுது, அந்த மாதிரியே இருந்துகிட்ருந்தது. அதை தான் பார்த்துட்டே இருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வேறு சாப்பாடு செய்ய வரலையா, எம்மா நேரமாக பண்ணுறாது இதுன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்ருந்தது. அப்புறம் டக்குன்னு பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ இடைஞ்சலாக இருக்கும் தெரியுமா. இந்த பார்க்க வேணால் அழகாக இருக்குமே தவிர செய்யறதுக்காட்டி ஒரு வழி ஆக வேண்டியதாக இருக்கும். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே. நான் வாங்கினேன்ல இந்த ஒயின் கலர் வளையல் இதுதான் இதை எடுத்து இப்போ வச்சிடலாம் உள்ள. எந்த அளவுக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ஸு போட்டு உடச்சிருப்பேன். எங்கள் அம்மா என்னை கும்முன்னு குத்திருப்பாங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வளையல் வாங்கி கொடுமா அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற பெரிய பெரிய கடையில் கூட இந்த மாதிரிலாம் விற்கவே இல்லை. அப்புறம் இதை பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு என் கையிலேயே கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக நான் என் கையிலேயே பத்திரமா ட்ரெயின்லேருந்து எல்லாத்துலேயும் பத்திரமா கையில் வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இங்கே வந்து போட்டு உடச்சிருந்தேன்னா அவ்வளோதான் என்னைய செம்மையாக திட்டியிருப்பாங்க. இந்த வளையல் பிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் உஷாராக போய் சிசர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிகாஸ் வந்து டேப் போட்டு ஒட்டிட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா என்னால் வந்து பிக்க முடியல. அதனால தான் வந்து போன வாட்டி வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. இந்த வாட்டி போய் ஒழுங்காக சிசர்லாம் எடுத்துகிட்டு வந்து பிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஸ்டோன் வச்சு இதுவும் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. பாருங்கள் மல்டி கலர் வளையல் வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து அம்மாவோட வளையலும் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. வளையல்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்களும் எந்த கோயில் போனாலும் சரி நீங்கள் வந்து வளையல் வாங்குங்க. வளையல் வாங்குறது ரொம்ப நல்லது, விசேஷமும் கூட. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாகுக்கு கண்டிப்பாக இலக்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.